போராட்டம் அறிவித்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் வருகிற 22ஆம் தேதி அரசு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. போராட்டம் அறிவித்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் வருகிற 22ஆம் தேதி அரசு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி ஜனவரி 6 முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அரசு ஊழியர்கள் அறிவிப்பு வெளியிட்டனர். வரும் 22ஆம் தேதி அமைச்சர் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்துவர் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போராட்டம் அறிவித்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் வருகிற 22ஆம் தேதி அரசு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போராட்டம் அறிவித்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் வரும் 22ஆம் தேதி அரசு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி ஜனவரி 6 முதல் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் அறிவித்திருக்கின்றனர். வரும் 22ஆம் தேதி அமைச்சர் ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்துவர் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்திருந்த வாக்குறுதியின் அடிப்படையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். ஆசிரியர்களுக்கு இடையிலான ஊதிய முரண்பாடை களைய வேண்டும். செவிலியர்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். அரசு துறைகளில் நிலவக்கூடிய லட்சக்கணக்கான பணியிடங்களை, காலி பணியிடங்களை உடனடியாக நடைபெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு விதமான போராட்டங்களை அரசு ஊழியர்களும் ஆசிரியர் சங்கங்களும் முன்னெடுத்திருக்கின்றன. திமுக ஆட்சிக்கு 4.5 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் கூட அந்த கோரிக்கைகளுக்கு அரசு நிர்வாகம் செவி சாய்க்காத நிலையில் வரக்கூடிய 29ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தொடர் முழக்க போராட்டமும் அதன் தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அனைத்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு சங்கங்கள் சார்பில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த வேலை நிறுத்த போராட்டம் அறிவிப்பு வெளியானதன் தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தமிழக அரசு முன் வந்திருக்கிறது. வரக்கூடிய 22ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் அந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகிய 3 அமைச்சர்கள் ஈடுபடுவார்கள் எனவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையின் போது தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அதனை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது என்ன வகையில் இருக்கிறது, தற்போதைய அடிப்படையில் என்னென்ன கோரிக்கைகள்லாம் நிறைவேற்ற முடியும் உள்ளிட்ட பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகள் அன்றைய தினம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் T Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call